ஹே கைஸ், நிஃப்டியில் ட்ரேட் பண்ண நிறைய பேர் இன்றைக்கி வந்து லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்லி நீங்கள் வந்து கேண்டில் ஓப்பன் ஆன, அதாவது இன்றைக்கி காலையில் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது இங்கே 2400 நியர்பை ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனேவே வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான பையிங் மொமெண்டம் இருந்தது. ஸோ ஒன்லி இந்த ஏரியாவில் பை பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்திருந்தால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சப்போஸ் நீங்கள் இந்த ஏரியாவில் பை பண்ணியிருந்தாலோ, லைக் இந்த ஏரியாவில் நீங்கள் பை பண்ணியிருந்தாலோ, இல்லை இங்கே பை பண்ணியிருந்திருந்தாலோ, செல் பண்ணியிருந்தாலோ, அதே மாதிரி இந்த ஏரியாவில் ப்ரீவியஸ் டே ஹையில் வந்துட்டு நீங்கள் செல் பண்ணியிருந்தாலோ, ஸோ இந்த ஜோனில் வந்துட்டு நீங்கள் பை அண்ட் செல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்திருக்கும். நீங்கள் லாஸ் மேக் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்லி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபால் என்ன வந்ததோ, கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபால் என்ன வந்ததோ, ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெக்கவரி இருக்குது இல்லையா, இந்த ஃபாஸ்ட் மொமெண்டம் வந்து ஒரு பை சைடு வந்து ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட் இருந்தது இல்லையா, ஒரு ஷார்ப்பான ஒரு ரேலி. ஸோ இந்த ரேலியில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. பிகாஸ் இந்த இடத்த நிறைய பேர் என்ட்ரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பிகாஸ் நிறைய பேர் என்ன திங்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, காலையில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட், ஓகே, ஒரு புல் பேக்கில் வந்து நீங்கள் இந்த இடத்த பை என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இங்கே பை பண்ணுவங்க அகைன் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் அகைன் வந்து இந்த புல் பேக்கில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணாமல் இருந்திருந்தா. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நீங்கள் இந்த இடத்த பை பண்ணியிருந்திருந்தா கூட, ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட்டில் பை பண்ணியிருந்தா கூட மார்க்கெட்டில் எந்த ஒரு மொமெண்டமுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பை சைட் போகிறதா செல் சைட் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோன்லேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் உங்களோட ப்ரீமியம் வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து பிரேக் அவுட், ஐ மீன் அந்த சைட்வேஸ் ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து டவுன் சைடு வந்து ப்ரைஸ் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து செல் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேசிக்கலி அவங்க பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, செல் என்ட்ரி. ஸோ அகைன் மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படின்ற அசம்ஷனில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அகைன் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகைன் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ரிவர்ஸ் ஆச்சு. பிகாஸ் ப்ரீவியஸ் டே ஹை வந்து நமக்கு பிரேக் டவுன் ஆகி கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே ஃபால் ஆகும்போது அகைன் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து செல் என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நிறைய பேர் செல் என்ட்ரி எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸுமே வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் சேஃபாக இருந்திருப்பாங்க. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களோட உங்களோட கேபிட்டல் வந்து ஃபுல்லாக ப்ளோன் அவுட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹைலி வாலடைல். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங். அகைன் இந்த இடத்த நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்தது. ஸோ இந்த இடத்த ட்ராப்டு பையர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ட்ராப்டு பையர்ஸ் மீனிங் என்னென்னா, இந்த இடத்த வந்து ஆல்ரெடி பையர் வந்து ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ ட்ராப் ஆன பையர் வந்து அகைன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன். அகைன் இந்த இடத்த வந்து பை என்ட்ரி எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்லி நீங்கள் வந்து இந்த மூமெண்ட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம், அண்ட் தென் செகண்ட் மூமெண்ட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடராக லைக் ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ அகைன் சைட்வேஸ் மூமெண்ட்டை வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கிறேன். இல்லை மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே ஃபாலோ ஆக போகுது, இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்னு நினச்சிட்டு ப்ரீவியஸ் டே ஹையில் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த லாஸ்லேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது, எப்படி வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் வந்து ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம இதெல்லாம் எப்படி வந்து அனலைசிஸ் பண்ணுறது, இன்றைக்கி நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்றதையும், நான் எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து சீக்ரெட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் திங், ஸோ இந்த ட்ரெண்டில் வந்து ஸ்ட்ராங்கான பையர் இருக்காங்களான்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்தது. ஸோ இந்த ப்ளூ லைன் நம்ம என்ன பார்க்குறோமோ இது வந்து பேசிக்கலியே ட்ரெண்ட் லைன். ஓகே, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைனாக மார்க் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக மோஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் வந்து எப்படி ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போது இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த ஹையை வந்து மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளூ லைன் தான் நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வரக்கூடிய ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆன உடனேவே வந்து நமக்கு என்னாச்சுன்னா, நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்தாங்க. அண்ட் தென் இந்த ஆரஞ்ச் அண்ட் இந்த ப்ளூ ஜோன் என்ன இருக்கோ இது வந்து நம்மளோட இன்ட்ராடே ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது தெரியாதவங்க நம்மளோட யூடியூப்பில் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஜோனில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றது. ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா பேசிக்கலி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். அதாவது இந்த ஆரஞ்ச் ஜோனை வந்து இன்ட்ராடே ரேஞ்ச் ஹை ஆகும்,
இந்த ப்ளூ ஜோனை வந்து நம்ம இன்ட்ராடே ரேஞ்ச் லோவாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் மோஸ்ட்லி ட்ரேட் ஆகும். இன்கேஸ் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஜோன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ட்வைஸ், அதாவது 2 டைம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஜோனுக்கு வந்து உள்ளே வரல, ஜோனை டச் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி போச்சு. ஸோ தேர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த இடத்த மல்டி சப்போர்ட், ரைட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ராடே ரேஞ்ச் ஹையோட சப்போர்ட். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டைன் ஆகுது அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இந்த கான்செப்ட்டில். இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போச்சு. ஓகே, ஸோ இதுலேயும் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்காங்க, இதுலேயும் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே மார்னிங்லேருந்து என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ், கரெக்டாக. ஸோ அப்போ எல்லாருமே வந்து பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்போ எல்லா ட்ரேடருமே வந்து நமக்கு பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அகைன் ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் ஆகிருக்கும், அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்ற ஒரு தாட்டில் எல்லாருமே வந்து பை சைடில் இருக்கும்போது அப்போ யார் தான் செல் பண்ணுவாங்க? அப்போ மார்க்கெட்டுக்கு வந்து லிக்விடிட்டி வேணும், கரெக்டாக. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து பை என்ட்ரி நம்ம எதுவுமே எடுக்கல. பிகாஸ் ஃபஸ்ட்டு கேண்டல்லையே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருந்ததுனால. அண்ட் தென் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகி தான் மூவ் ஆச்சு. ஸோ இந்த இடத்தவே நம்ம அசம்ஷனில் இருந்தோம், லைக் அகைன் வந்து ஒரு புல் பேக்கில் மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம். அண்ட் தென் ஒரு புல் பேக் வந்தது. பட் இந்த இடத்த வரும்போது நமக்கு எந்த ஒரு கன்விக்ஷனுமே இல்லை. நமக்கு அகைன் வந்து பையிங் போகிறதுக்கான கன்விக்ஷன் இல்லை கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாததுனால ஸோ இந்த இடத்த நம்ம என்ட்ரி எடுக்கல. பிகாஸ் இம்மீடியட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையோட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்த பை என்ட்ரி எடுக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணோம். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செல் என்ட்ரி வந்து நம்ம இங்கே எடுத்தோம். பிகாஸ் இந்த ஏரியாவில் நமக்கு செல்லர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணதால் நம்ம இமீடியட்டாக வந்து செல் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அந்த செல் என்ட்ரியை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்த வந்து 10:34 நான் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருப்பேன். ஸோ வாட்ச் செல் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டியை வந்து செல் சைடு வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து செல் சைடு நம்ம என்ட்ரி எடுத்திருந்திருந்தா நான் டார்கெட் கூட சொல்லியிருந்தேன், லைக் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது 24,200 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 24,200ல நான் எடுத்த பொசிஷன் என்ன பண்ணேன் அப்படின்னா 50% புக் பண்ணேன். ஸோ ரிமைனிங் 50% நம்ம என்ன பண்ணோம்னா காஸ்ட் டு காஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து காஸ்ட் டு காஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக லைக் நம்மளோட அனாலிசிஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். மார்க்கெட் அகைன் வந்து ப்ரைஸ் கீழே வந்தே ஆகணும் அப்படின்றதுனால. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்தது அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கும். ஃபர்தர் வந்து நிஃப்டி டவுன் சைட் வரும், டே லோ வந்து நமக்கு அன்செக்யூராக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி லைக் ப்ரைஸ் வந்து டே லோவை வந்து ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு என்னோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கீழே வரும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தோம் நம்ம அனாலிசிஸ் படி. பட் இன் பிட்வீன் அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன், லைவ்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ஏரியா வந்து நமக்கு டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஆர்டர் ஃப்ளோவில் காட்டுறேன். ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் இருக்கிறதுனால நமக்கு டே லோ வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் அதாவது 24,140 142 120 வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் பிரேக் ஆனால் மட்டும்தான் டே லோ போகும். சப்போஸ் டிமாண்ட் ஜோன்லேருந்து கூட அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பை சைடு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளோட லைவ்லையும் நம்ம மார்னிங் லைவ் கனெக்ட்லையுமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 24,140 நமக்கு அகைன் வந்து பை சைடு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மார்னிங்கே நமக்கு இன்ட்ராடே ரேஞ்ச் ஹை என்ன இருந்ததோ ஸோ இந்த ஹையை வந்து நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாவே மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்னவா இருக்குது, பை சைடில் இருக்க ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. பட் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்தவே வந்து நமக்கு அப் ட்ரெண்ட் லைக் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நிஃப்டி வந்து அதோட மொமெண்டம் அதோட பையிங் ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த இடத்தவே லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்த செல்லர்ஸ் வந்து அகைன் என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ செல்லர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், செல் என்ட்ரி எடுத்தோம். 50% நம்ம இங்கே புக் பண்ணுறோம், ரிமைனிங் காஸ்ட் டு காஸ்ட்டில் நம்ம ட்ரை பண்ணோம். எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த 50% ரிமைனிங் குவான்டிட்டி எனக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் நமக்கு எக்ஸிட் ஆச்சு. ஓகே, காஸ்ட் டு காஸ்ட்டில் நம்ம அந்த 50% பொசிஷனை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணோம். செகண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரிமைனிங் ஹோல்ட் பண்ணியிருந்திருந்தா கூட ஓகே, பட் ஆக்சுவலி வந்து காஸ்ட் டு காஸ்ட்டுன்றதை விட லைக் நான் எக்ஸிட் பண்ணது காஸ்ட் டு காஸ்ட். பட் சம் பீப்புள் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இண்டிகேட் பண்ணது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 24,180 to 185 இதையுமே நீங்கள் போய் பார்க்கலாம். 24,180 24,185 ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்து ப்ரைஸ் வரும்போது இது வந்து க்ரூஷியல் லெவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்த க்ரூஷியல் லெவல். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆனால் மட்டும்தான் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நோட்டிஃபை பண்ணியிருந்தோம். வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் என்ன நடந்தது அப்படின்னா
கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் அப்சார்ப்ஷன். ஸோ ஏன்னா லிக்விடிட்டி கிடையாது. எல்லாருமே பை சைடில் இருக்கும்போது அப்போ மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி வேணும். அப்போ லிக்விடிட்டி எங்கே இருக்கும்? பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் பையர்ஸ் இருக்காங்க. இதுலேயும் நமக்கு ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. பட் இந்த இடத்த செல்லர்ஸ் வந்து உள்ள என்ட்ராகி ப்ரைஸை புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் இருக்காங்களான்னா ஓகே, இந்த ஃபால்லையும் செல்லர் இருந்தாங்க, இந்த கேண்டலையும் நமக்கு ஸ்ட்ராங்கான செல்லர் இருந்தாங்க. பட் இந்த ஏரியாவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பையர் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்போது இந்த இடத்த பை பண்ண பையர்ஸ் லைக் இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பை பண்ண பையர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், மார்க்கெட்டை ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கொண்டு போயிருக்கணும். ஓகே, பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்னாச்சு, அகைன் சைட்வேஸில் இருந்தது. ஏன் சைட்வேஸில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கிடையாது. அதாவது பையிங்கான ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ மார்க்கெட் லைக் ப்ரைஸை வந்து பையர்ஸ்னால ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கொண்டு போக முடியல அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ அகைன் வந்து பாருங்கள், இந்த இடத்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த சைட்வேஸ் ஜோனில் செல் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு. அதே மாதிரி இந்த சைட்வேஸ் ஜோனில் மார்க்கெட் லைக் நியூஸ் பேஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை எங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த லோவில் ஸ்டாப் லாஸையும் அதே மாதிரி இந்த லோலையும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர். கரெக்டாக? ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர். அப்போது இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் ஆர்டர்ஸை வந்து அவங்க ஹண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லிக்விடிட்டியை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகே, அவங்களோட ஹியூஜ் பொசிஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடுவேஸில் பை பண்ண எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி மார்க்கெட்டை செல் ஆகிற மாதிரி செல் பண்ணுற மாதிரி செல் பண்ணிவிட்டு இங்கே இருந்த லிக்விடிட்டி, அதாவது இந்த லோவில் இருந்த ஸ்டாப் லாஸை வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஸ்விங் லோவில் வச்சுருந்த எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ், அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடரோட ஸ்டாப் லாஸ் தான் ஹண்ட் ஆயிருக்கும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப கிளவர். அவங்க வந்து எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட்டை மூவ் பண்ணணும்னு அவங்களுக்கு நிறையவே தெரியும், என்ன பண்ணணுன்றது தெரியும். ஸோ அதனால் ரீட்டைல் ட்ரேடர் நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னா இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, அதே மாதிரி இந்த ஸ்விங் லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அப்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஹண்ட். ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸையும் லிக்விடிட்டி எடுத்தாச்சு, இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸையும் செல் ஆர்டரை வந்து லிக்விடிட்டி எடுத்தாச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இங்கே செல் பண்ணுவாங்க, இந்த ஏரியாவில் செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையில் இது பிரேக் அவுட் கேண்டில். கரெக்டாக? ஸோ ப்ரீவியஸ் டே ஹை வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட்டை உடச்ச உடனே என்ன பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணியிருந்திருப்பீங்க. அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த ஏரியாவில் ரீட்டைல் ட்ரேடர் கேண்டில் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே எல்லாமே வந்து ஓகே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, டவுன் சைடு மார்க்கெட் வந்து ஃபர்தர் ஃபால் ஆக போகுது அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணியிருப்பீங்க. அப்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரையும் வந்து லைக் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கிடையாது. ஸோ இந்த இடத்த செல் பண்ணவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க லிக்விடிட்டி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஃபுல் லிக்விடிட்டி கிடச்சிருச்சு. ஓகே, அவங்களோட பொசிஷன், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஸ்மார்ட் மணியோட ஃபுல் லிக்விடிட்டி வந்து கிடச்சிருச்சு இந்த இடத்த. நம்மளோட அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸோட செல் ஆர்டர்ஸ் தான் அவங்களுக்கு பை ஆர்டர்ஸ். அப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு எந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுமே கிடையாது, எந்த சிக்னலுமே கிடையாது. ஷார்ப்பாக பைட். ஓகே, அப் ட்ரெண்ட் ஷார்ப்பாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நீங்கள் எங்கே பை பண்ணுவீங்க? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது நீங்கள் ஸ்கேல்பிங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஓகே, ப்ராபப்ளி நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். பட் நான் இங்கே ஸ்கேல்பிங்கை பற்றி பேசலை, 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுறதை பற்றி பேசலை. நம்ம அட்லீஸ்ட் வந்து 30 to 50 பாயிண்ட்ஸ் மினிமம் 30 பாயிண்ட்ஸ், ஸோ மேக்ஸிமம் 70-80 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, பட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி 10 to 15 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி எப்படி வந்து 30 பாயிண்ட்ஸ்லேருந்து மோர் தென் 30 பாயிண்ட்ஸ், ஸோ மினிமம் 40-50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட ட்ரேடிங் மெத்தட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஐ எம் நாட் அ ஸ்கேல்பர். ஓகே, ஸோ ஸ்கேல்பரிங் ஸ்ட்ராட்டஜி, ஸ்கேல்பிங் மெத்தடை நீங்கள் விட்டுருங்க. ஸோ இந்த இடத்த வந்து ஓகே ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக மேலே போகுது அப்படின்னு நீங்கள் இந்த இடத்த பை பண்ணியிருந்தா கூட பட் நீங்கள் எந்த இடத்த வந்து எக்ஸிட் பண்ணியிருந்திருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் போயிட்டு இம்மீடியட்டாக வந்து செல்லிங் நடந்தது. கரெக்டாக? அப்போ நீங்கள் இந்த இடத்த பை பண்ண உங்களோட பொசிஷன் எல்லாமே வந்து அந்த பேனிக்கில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸோ இங்கே வந்து செல் பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே பை பண்ணியிருந்தால் கூட அகைன் வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி ஃபுல் டேவுமே நடந்திருக்கு. பட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒரு என்ட்ரி 50% நம்ம இங்கே புக் பண்ணோம். ஸோ ரிமைனிங் 50% எனக்கு காஸ்ட் டு காஸ்ட் நான் எக்ஸிட் பண்ணேன். பட் சப்போஸ் ஒரு சில பேர் வந்து நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஹையாக வச்சுருந்தா கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,180 வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். 24,180 நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இமீடியட்டாக சொல்லியிருந்தேன் காஸ்ட் டு காஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஈவன் தோ நீங்கள் இந்த இடத்துல பை என்ட்ரி எடுக்காமல் இருந்திருந்தா கூட, பை சைடு வந்து என்ட்ரி எடுக்காமல் இருந்திருந்தா கூட, உங்களோட ரிமைனிங் 50% வந்து உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் எக்ஸிட் ஆயிருக்கும். லாஸ் இருந்திருக்காது. ஓகே. ஸோ 50% பொசிஷனுக்கான உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்திருக்கும். ரெண்டாவது, நம்ம எப்படி இந்த இடத்த என்ட்ரி எடுத்தோங்கிறத நான் ஆர்டர் ஃப்ளோவில் டீட்டெயிலாக காட்டுறேன். ஆர்டர் ஃப்ளோ வரை ஐ மீன் அந்த சார்ட்டுக்கு நம்ம போகிற வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். இதை வச்சு நம்ம எப்படி வந்து லைக் கேண்டில் மட்டுமே யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து ஹெல்ப் பண்ணுது, லைக் பிஹைண்ட் த கேண்டில் என்ன நடக்குது அப்படின்றத ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டான சார்ட்டில் போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து கான்செப்ட். ஓகே, கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் லைக் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது என்ன பண்ணணும், என்ன நடந்துட்டுருக்கு, எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எப்படி என்ட்ரி எடுக்க முடியும், என்ட்ரி எடுக்கலாம், இல்லை எந்த டைரெக்ஷனில் நம்ம போகலாம் அப்படின்றது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் ஃபால் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்த ஃபால் ஆகும்போது எல்லாருமே நினைப்பீங்க கேண்டில் மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ணும்போது ஓகே ஸ்ட்ராங்காக செல்லிங் நடந்துட்டுருக்கு, அகைன் வந்து ஃபர்தர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகுது அப்படின்னு நினச்சி பண்ணவங்க இருக்கிறாங்க. பட் ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, பட் இந்த இடத்த வந்து செல் என்ட்ரி எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெண்டில் செல்லர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஃபாலோ ஆச்சோ இதில் செல்லர்ஸ் இல்லை. அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த இடத்துல ரெட் கேண்டில்ஸாக இருக்குது. பட் ரெட் கேண்டிலாக இருந்திருந்தா அப்போ செல்லர் வந்து கீழே புஷ் பண்ணியிருக்கணும் இல்லையா. அப்போ இந்த இடத்த செல்லர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லர் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், இந்த ட்ரெண்டில் பையர் இருக்காங்களான்னா எஸ், இந்த பையர் தான் மார்க்கெட்டை ஐ மீன் ப்ரைஸை வந்து ஃபால் ஆகாமல் ஹோல்ட் பண்ணவங்க. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட்லேயும் பையர்ஸ் இருக்காங்களான்னா எஸ் அஃப்கோர்ஸ், பட் ட்ரெண்டில் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டில்ஸ், அதாவது இந்த 2 க்ரீன் கேண்டிலில் வந்து பையர் கிடையாது. பட் இந்த ஒரு கேண்டில், அதாவது இந்த 3rd க்ரீன் கேண்டிலில் மட்டும் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அப்போது இவ்வளோ ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னா அப்போ ப்ரைஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இங்கே பை பண்ண எல்லா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரைஸை வந்து கீழே ஃபால் ஆக்காமல் ஹோல்ட் பண்ணுவாங்க. செகண்ட் திங், பட் இந்த இடத்த வந்து செல்லர்ஸ் வந்து லைக் கேண்டில்ஸ் மட்டும் ரெட்டாக இருக்குது. பட் செல்லர்ஸ் இருக்காங்களான்னா செல்லர்ஸ் கிடையாது. செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா அந்த செல்லர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பையர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, செல்லர்ஸ் இல்லைன்னு சொல்கிறத விட இந்த இடத்த நடந்த செல்லிங் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக வந்து பையர்ஸ் வந்து, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்காம உங்களுக்கு ஷார்ப்பாக ட்ரெண்டை வந்து ஐ மீன் ப்ரைஸை வந்து மேலே தூக்கிட்டு போனாங்க. அப்போ இந்த மூமெண்ட்டை நம்ம எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இந்த இடத்த லிக்விடிட்டி இருக்குன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, லிக்விடிட்டி. ஓகே, லிக்விடிட்டினா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு லிக்விடிட்டி. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. செகண்ட் திங் வந்து இந்த சைடு வேஸில் என்ன நடந்துட்டுருக்கு, இந்த சைடு வேஸில் என்ன நடக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் போய் பார்ப்போம். ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக. ஃபஸ்ட் திங், நான் இப்போ ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லைக் இன்ட்ராடே ரேஞ்ச் ஹை அண்ட் லோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லெவல்ஸ். ஸோ இது வந்து இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரீயாகவே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதோட நீங்கள் வந்து இதை பேக் டெஸ்ட் கூட போய் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ் மாற்றிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்பவுமே இந்த ஆரஞ்ச் ஜோன் என்ன இருக்கோ இதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டைன் ஆகுது, அகைன் இந்த ஜோனுக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அதே மாதிரி இந்த ப்ளூ ஜோன் என்ன இருக்கோ இந்த ப்ளூ ஜோனுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த ஏரியாவில் பிட்வீன் இன்சைடு த ரேஞ்சுக்குள்ளே, இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்சைட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி கீழே ப்ளூ ஜோனில் பை சைடு வந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஏரியாவில். சப்போஸ் ரிவர்ஸ் ஆகாமல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த டைரக்ஷனில். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட் போவோம். இப்போ ஆர்டர் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு வரும்போது இதுதான் நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ சார்ட். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நீங்கள் பார்க்குறது வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ இது வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட். இதை வந்து நம்ம ஃபுட் பிரிண்ட் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பையிங் அண்ட் செல்லிங்கான வால்யூம் எவ்வளோ லாட் வந்து நமக்கு ட்ரேட் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்க்குற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் லைவ் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் லைக் இது வந்து லிமிட் ஆர்டர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து பியூர்லி மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் டைமில் கம்ப்ளீட் ஆன, அதாவது எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ். ஓகே, அதுதான் நமக்கு ஆர்டர் ஃப்ளோ காட்டுறது. நம்ம அதுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள்,
காலையில் வந்து நான் என்னோட டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சார்ட்டில் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்த வந்து ஒரு இந்த இடத்த வந்து ஒரு சப்ளை ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம். பட் அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு அகைன் டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணோம். அது நம்மளோட லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்த நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது 120 140 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் 150 லெவல் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். பட் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே நமக்கு ரெண்டையுமே அந்த சப்ளை ஜோன் என்ன இருந்ததோ அதையும் இந்த ரெசிஸ்டன்ஸையுமே வந்து நமக்கு பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இன்ட்ராடே ரேஞ்ச் என்ன இருந்ததோ ஹை என்ன இருந்ததோ அந்த ஹை வரைக்கும் போச்சு. அகைன் அந்த ஹையுமே வந்து உடைச்சாங்க. ஸோ உடைச்சிட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை என்ன இருக்கோ அது நமக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் டே ஹையிலிருந்து அகைன் வந்து செல்லிங்கான சிக்னலை வந்து கொடுத்துச்சு மார்க்கெட். ஸோ அகைன் செல்லிங்கான மார்க்கெட் சிக்னலை கொடுத்துட்டு அகைன் இந்த இடத்துல இருந்து பை ட்ரெண்ட் போச்சு. பட் நம்ம இந்த இடத்த ஏன் எடுக்கலன்றதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் டே ஹைன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால. ஓகே, அகைன் வந்து இங்கேருந்து மறுபடியும் கீழே வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்த பை என்ட்ரி போக வேண்டாம் அப்படின்றதுனால பை சைடு என்ட்ரி போகலை. பட் இந்த இடத்த நம்ம என்ட்ரி எடுத்தோம், செல் என்ட்ரி. ஸோ அதை வந்து நம்ம எங்கே புக் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடே ரேஞ்ச் ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே வரணும்னா ஒன்லி நம்ம இன்ட்ராடே ரேஞ்ச் ஹை வந்து பிரேக் அவுட் கொடுத்து டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்து கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் டவுன் சைடு வரும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்த 50% புக் பண்ணோம். ஸோ ரிமைனிங் இந்த இடத்த சைட்வேஸ். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இன்ட்ராடே ரேஞ்ச் ஹையில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இமீடியட்டாக பறந்துச்சு. எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,360 வரைக்கும் போச்சு. ஏன் இந்த 24,360ல் எக்ஸாக்டாக இந்த இடத்த ஷார்ப்பாக 24,360லிருந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் அகெயின் ஃபால் ஆச்சு அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இந்த ட்ராப்டு பையர்ஸ். ஸோ இந்த இடத்த ட்ராப்டு பையர்ஸ், இங்கே இருந்த பையர்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக இந்த இடத்த பை பண்ணவங்க ட்ராப் ஆகியிருந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த ட்ராப் ஆன பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்மீடியட்டாக அவங்களோட பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அந்த ரீசன்னால தான் ப்ரைஸ் என்னாச்சு, இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போன ப்ரைஸ் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. பிகாஸ் இந்த இடத்த ட்ராப் ஆன பையர்ஸ் அவங்களோட பொசிஷனை ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க. ஓகே, எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, நம்ம இங்கே பை பண்ணவங்க ஆக்சுவலி இந்த இடத்த நம்ம பை பண்ணோம், கால் என்ட்ரி எடுத்துருந்தோம் சிஇயில். ஸோ இந்த இடத்த பை பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 24,360 ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா 24,450 சிஇ. ஓகே, 24,450 சிஇ 37.5 சம்திங் ஏதோ எடுத்தோன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நான் அது வந்து ஆர்டர் புக்கில் பார்த்தா தெரியும். பட் 34.5 சம்திங். ஓகேங்களா? ஸோ அங்கே என்ட்ரி எடுத்து 82 சம்திங்கில் வந்து நம்ம புக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 45 பாயிண்ட்ஸ்க்கு மேலே, 45 ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 45 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 45 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேட்ச் பண்ணோம் இந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டில். அதுவுமே நம்ம எதில் எடுத்திருந்தோம், அவுட் ஆஃப் த மணியில் எடுத்திருந்தோம். ஏன் அவுட் ஆஃப் த மணி போனேன் அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகே, இந்த மூவ்மெண்ட் வந்து நடக்கும்ன்றது தெரியும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபர்தர் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 24,350 400 வரைக்கும் வரலான்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த ரீசனால தான் ஓடிஎம் 24,450 சிஏ வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகே, வித் சின்ன ரிஸ்க். ஓகே, 37.5 அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான ப்ரீமியம். ஸோ இந்த ப்ரீமியமில் நம்ம என்ட்ரி எடுத்து 82 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதோட இது எவ்வளோ லாட்ஸ் நம்ம எடுத்துருக்கலாம், எவ்வளோ புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் டபுள். கரெக்டுங்களா? ஸோ உங்களோட கேபிட்டல் என்ன இருந்ததோ 100% வந்து 100% ஆஃப் யுவர் கேபிட்டல் வந்து 200%ஆக மாறி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணது. ஓகே, சரி, நம்ம இப்போ ஆர்டர் ஃப்ளோவில் போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. இப்போ ஆர்டர் ஃப்ளோ நான் காட்டுறேன், லெஃப்ட் சைட் சார்ட்டில் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டில் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரிட்டன் போய் பாருங்கள், நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இங்கே சொல்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் தெளிவாக கவனிங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக எண்டு வரைக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ வந்து மார்க்கெட் வந்து இது வந்து இந்த இடத்த ஓப்பன் ஆச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ஓப்பன் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 24,95 96ல் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஓப்பன் ஆன உடனே ஒரு சின்ன விக்கு. ஸோ அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி. இங்கே பாருங்கள் பையர்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே செல் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அக்ரெசிவ் செல்லர்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பையர்ஸ். இப்போது அக்ரெசிவ் பையர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் அக்ரெசிவாக 70, 59, 47, 59, 37 இது எல்லாமே லாட்ஸ். ஓகே, லாட்ஸ் அப்படிங்கும்போது 65 குவான்டிட்டி. அப்போ இந்த இடத்த 37 லாட் அப்படிங்கும்போது 37 இன்ட்டு 65 குவான்டிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்.
இதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் போய் பார்க்கலாம். பட் அதில் வந்து தௌசண்ட்ஸ், 2000, 5000, 10,000 அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வச்சு தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இப்போது இந்த ஏரியா என்ன இருக்கோ, ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் பையர்ஸ் வந்து என்டர் ஆயிருக்காங்க. அப்போ அக்ரஸிவ் பையர்ஸ் என்டர் ஆயிருக்காங்கன்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே ஃபால் ஆகாது அப்படின்றது மீனிங். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ மொமெண்டம் கேண்டில் கரெக்டாக இந்த கேண்டில் நம்ம என்ன சொல்லுவோம், மொமெண்டம் கேண்டில். பிகாஸ் இந்த கேண்டிலில் எந்த ஒரு செல்லிங்கான ரிஜெக்ஷனுமே இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்தர் ப்ரைஸை வந்து அப் ட்ரெண்ட் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுலேயும் பையர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ பையிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டலில் 1300 லாட் டெல்டா. ஸோ 1320 லாட் வந்து லாட்ஸ். ஓகே, இது வந்து டெல்டா வேல்யூ, நெட் டெல்டா என்ன இண்டிகேட் பண்ணுது, ஸ்ட்ராங் பையர்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ செகண்ட் கேண்டலில் 146, அப்புறம் 208, அப்புறம் 707, 247, 287, 623, 138. ஸோ அப்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 7, 5, 6, 3, 3, 6, 7, ஸோ ஆல்மோஸ்ட் 7, 8 கேண்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கேண்டில்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு கம்ப்ளீட்டாக. அப்போது இங்கேயே பையர்ஸ் வந்து என்ன ஆகிட்டாங்க, எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஓகே, அப்போ என்ன நடக்கணும், புல் பேக் வரணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, புல் பேக் வந்திருக்கு கரெக்டுங்களா. அப்போ புல் பேக் ப்ரைஸ் வந்து புல் பேக் வந்திருக்கு. எவ்வளோ தூரம் வந்திருக்கு, 24,190 வரைக்கும் வந்திருக்கு. 24,190 புல் பேக் வந்திருக்கு. ஸோ புல் பேக் வர்ற கேண்டலில் சப்போஸ் புல் பேக்காக இது ரிவர்ஸலாக. ஸோ எல்லாரோட தாட்டும் என்னவாக இருக்கும், மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் போயிடுச்சு, அகைன் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ எங்கே என்ன பண்ணுவீங்க, கேண்டில் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க. ஓகே, 2 டோஜி வந்து போட்டுருச்சு. ஸோ இங்கே வந்து 2 டோஜி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே வந்து 2 டோஜி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அகைன் வந்து ஹேங்கிங் மேன் இருக்குது. ஸோ இன்வெர்டட் ஹேமர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டோஜி கேண்டில் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில். ஸோ நம்ம வந்து செல் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல் என்ட்ரி எடுத்துருப்பீங்க. பட் இந்த 2 ரெட் கேண்டிலில் செல்லர்ஸ் இருக்காங்களான்னா, எஸ், இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி நடக்கலை. செகண்ட் கேண்டிலில் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கேண்டிலில் செல்லர் இருக்காங்க. பட் அந்த செல்லரை வந்து இம்மீடியட்டாக பையர் அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அகைன் வந்து ப்ரைஸை மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் என்ன நடந்திருக்கு, பையர் வந்து அப்சர்வ் பண்ணி ப்ரைஸை மேலே கொண்டு போயிருக்காங்க. இந்த கேண்டிலையும் செல்லர் புஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் என்ன நடந்திருக்கு, பையர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பையர் தான் இந்த கேண்டிலையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில், அதாவது தேர்ட் க்ரீன் கேண்டில் என்ன இருக்கோ, இந்த தேர்ட் க்ரீன் கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் அவுட் கேண்டில், இது பிரேக் அவுட் கேண்டிலா. ஸோ பிரேக் அவுட் ஆன உடனே கரண்ட் டே ஹையும் பிரேக் அவுட் ஆகுது, ப்ரீவியஸ் டே ஹையுமே பிரேக் அவுட் ஆகுது. அப்போ இது ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கேண்டில் கரெக்டாக. அப்போ இந்த பிரேக் அவுட் கேண்டிலில் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள், 2000 லாட், அதாவது 2000 லாட் வந்து பையர் வந்து உள்ளே வந்திருக்காங்க நெட்டாக நான் சொல்கிறது. ஓகே, டோட்டல் வால்யூம் 3000. ஸோ 3000ல் வந்து 2000 வந்து பையர்ஸே இருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், 128, 432, 580, 20, 241, 205. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆன உடனே பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணணும், ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போயிருக்கணும். ஏன் போகலை அப்படின்றத யோசிங்க. ஏன் போகலை அப்படின்னா சைலண்ட்டாக இந்த இடத்த செல்லர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பையார்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பையர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்ககிட்ட வந்து பை பண்ணுறதுக்கான என்ன சொல்கிறது, வால்யூம் இல்லை. ஓகேங்களா, ஸோ அந்த வால்யூம் எங்கே வரணும், அப்போ செல்லர்ஸ் இருந்தால் தானே அந்த வால்யூம் வந்து லைக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபர்தர் அவங்களோட பொசிஷன்ஸை வந்து கவர் பண்ண முடியும். அப்போ லிக்விடிட்டி வேணும் இல்லையா மார்க்கெட்டுக்கு. அப்போ பையர்ஸ் வந்து ரேன் அவுட் ஆஃப் தட் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவங்க இழந்துட்டாங்க. ஸோ என்ன நடக்குது, அகைன் செல்லர்ஸ் வந்து உள்ளே வராங்க. செல்லர்ஸ் வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கேண்டிலில் செல்லர்ஸ். ஓகே, ஸோ இந்த கேண்டிலில் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், 349 மேக்ஸ் டெல்டா. ஓகே, 349 மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா வந்து -92, க்ளோசிங் டெல்டா வந்து -32. ஓகே, க்ளோசிங் டெல்டா அப்படின்றது இதுதான் டெல்டா. கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய டெல்டா இதுதான். அப்போது 349ங்கிறது மேக்ஸ் டெல்டா கரெக்டுங்களா. மேக்ஸ் டெல்டானா இவ்வளோ தூரம் பையர்ஸ் வந்து பை ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தூரம் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பையர்ஸ் ஃபர்தர் அவங்களோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும், ப்ரைஸை வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கொண்டு போயிருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பையர்ஸ், இந்த 349 பையர்ஸ் என்ன இருந்ததோ அந்த பையர்ஸை சைலண்ட்டாக செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணி லைக் அப்சர்வ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆகும்போது செல்லர்ஸ் வந்து சைலண்ட்டாக, இப்போ கேண்டில் வந்து க்ரீனாக தான் இருக்குது கரெக்டாக. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் வந்து சைலண்ட்டாக இந்த இடத்த பை பண்ண பையர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்போது இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு செல்லர் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டாங்க மார்க்கெட்டில் அப்படின்றது. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் கேண்டல்லையும் ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி. டெல்டா என்ன இருக்குது? -104. ஓகே, ஸோ இதுலேயும் ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள். ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபியூசிங்காக இருக்கவே இருக்காது. இதை தெளிவாக ஒவ்வொன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. மறுபடியும் புரியாமல் இருந்ததுன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள். ஸோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து பாருங்கள், இந்த கேண்டில் செல்லர் இருக்காங்களா? எஸ். இந்த கேண்டில் செல்லர் இருக்காங்களா? எஸ். ஸோ இதில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அதாவது இந்த 3 கேண்டில் ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து செல்லர் உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? பையர்ஸ் எல்லாத்தையும் செல்லர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ் அஃப்கோர்ஸ். பட் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ ப்ரீவியஸ் டே ஹையில் புல் பேக் வந்திருக்கு. ஸோ இங்கே பை பண்ணவங்க எல்லாத்தையும் செல்லர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்களோட லிக்விடிட்டி, ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே வந்து அகைன் இந்த இடத்த ஹண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்தையே வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட ஸ்டாப் லாஸ், அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே யாரெல்லாம் பை பண்ணீங்களோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணியாச்சு, லிக்விடிட்டி எடுத்தாச்சு. அப்போ லிக்விடிட்டி எடுத்தது இங்கேருந்து பையர்ஸ் இருந்திருந்தா, உண்மையாலுமே இந்த மூமெண்ட்டில் வந்து பையர்ஸ் இருந்திருந்தா ப்ரைஸ் வந்து ஃபர்தர் என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். ஸோ இந்த இடத்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்ட்டில் பையர் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பையர் இல்லை. இங்கே பாருங்கள், செல்லர் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டில் வந்து செல்லர் தான் வந்து ப்ரைஸை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 55, 233. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டில் வந்து பையர் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா 62, 198, 68, 139. ஸோ இங்கே வரைக்கும் பையர் இருந்திருக்காங்க. பட் பையரோட ஸ்ட்ரென்த் வந்து பத்தலை. அப்போ என்ன நடக்குது? ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே இந்த இடத்த செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி செல் பண்ணுவாங்க? ஸோ ஃபிபனாச்சியை போடு, ட்ரெண்ட் லைனை போடு, எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்த கம்ப்ளீட்டாக ஓகே, மார்க்கெட் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, ஸோ ஓவர் தி வீக்கெண்ட் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நிறைய பேர் செல் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்காமல் பிஹைண்ட் த கேண்டில் என்ன நடக்குன்றது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணால் இந்த மாதிரி லிக்விடிட்டி ஹண்ட்லேயும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்லேயும் ட்ராப்லேயும் போய் தான் மாட்டணும். அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த இடத்த ஒரு பின்பார். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் ஒரு பின்பார் ஆர் இது ஹேமர், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ப்ரைஸை மேலே கொண்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ரீட்டைல் ட்ரேடருக்கு அப்படி காட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க? நெக்ஸ்ட்டு அகைன் உள்ளே வந்துருச்சு. அப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ இந்த இடத்த பை பண்ணவங்களும் ட்ராப் ஆகிட்டிங்களா? அகைன் இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சா? ஸோ இந்த சைடு விஸில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு, ப்ரீமியம் டிகே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் லைக் அவங்களோட அந்த ப்ரைஸை வந்து அவங்களோட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகணும்? இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் நீங்களும் ரீட்டைல் ட்ரேடரும் ப்ராஃபிட் பண்ணிடுவீங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ரீட்டைல் ட்ரேடர் எல்லாத்தையும் வந்து வெளியே தள்ளணும். அப்போ என்ன பண்ணணும்? ரீட்டைல் ட்ரேடர் எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க? இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. கரெக்டாக அதே மாதிரி இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் எப்படி ஹண்ட் ஆகுது? அகெயின் ப்ரைஸ் ஃபால் ஆகுது. அப்போது இந்த இடத்த ஏன் ஃபால் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ இந்த ஃபால் ஆகிற இதில் செல்லர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், செல்லர்ஸே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்டா கேண்டில் சொல்கிறோம். செல்லர்ஸே இல்லை. அதை நான் வந்து ஆர்டர் ஃப்ளோலையும் காட்டுறேன். ஸோ இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி 421. ஓகே, இதில் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருந்திருக்காங்க. பட் அந்த பையர்ஸ்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அகைன் வந்து ப்ரைஸ் வந்து இங்கேயுமே பையர் இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து பையர் இருந்திருக்காங்க. பட் அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து பத்தலை. பட் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃபால். கரெக்டாக? ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது? ஃபால் ஆகுது. ஸோ இதுவும் ரெட் கேண்டில், இதுவும் ரெட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டில். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங்கான, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபால் ஆன பிரேக் அவுட் கேண்டில். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். பட் இந்த கேண்டில் இது வந்து பிரேக் அவுட் கேண்டில் தானே, ப்ரீவியஸ் டே ஹையை. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. கரெக்டாக? ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹையை மார்க் பண்ணக்கூடியதான் இந்த ப்ளூ லைன். அப்போ இந்த ப்ளூ லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை. அப்போ ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் அவுட் பண்ணுற கேண்டில் இது பிரேக் அவுட் கேண்டில், டவுன் சைட். அப்போது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அகைன் வந்து நமக்கு கண்டினியூஷன் இருக்குது. அகைன் புல் பேக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல் என்ட்ரி எடுப்பீங்க. ஆனால் இந்த பிரேக் அவுட் கேண்டிலில் செல்லர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலில் செல்லர் இல்லை. அதை எப்படி பார்க்குறது? எஸ், டெல்டா பாருங்கள், டெல்டா நமக்கு இண்டிகேட் பண்ணலை, செல்லிங்கான ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணலை. இதில் இந்த கேண்டலில் வந்து செல்லர்ஸ் இல்லை. பிரேக் அவுட் கேண்டலில் செல்லர் இல்லை. ஃபர்ஸ்ட் திங். அப்போ பிரேக் அவுட் கேண்டலில் செல்லர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்போ ஃபர்தர் வந்து செல்லிங் போகுமான்னு பார்க்கணும். அகைன் நெக்ஸ்ட் கேண்டல்லையாவது அட்லீஸ்ட் செல்லர்ஸ் வராங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், நெக்ஸ்ட் கேண்டலில் செல்லர் வந்திருக்காங்க. ஆனால்
அந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பையர் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்தையே நமக்கு தெரிஞ்சிச்சு பையர் அப்சர்வ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுறாங்க? இந்த இன்ட்ராடே ரேஞ்சுன்ற சப்போர்ட்டில் பையர் அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ இதையே நம்ம நோட்டீஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 24,180லேருந்து அதாவது 24,180லேருந்து 24,180 வரைக்கும் 185 வரைக்கும் இருக்கிற ஜோன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 24,180க்கு கீழே சஸ்டைன் ஆச்சு, பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 24,180ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்சார்ப்ஷன் ஓகே 24,180ல செல்லர்ஸை பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம். ஸோ இந்த 150 இந்த 203 இது எல்லாமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ என்ன நடந்திருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அகைன் ரீலோட் பண்ணி ப்ரைஸை மேலே கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்தையே வந்து பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைலண்ட்டாக, நமக்கு தெரியாமையே. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 150, 203 அதுக்கப்புறம் இந்த 102 இது எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் பாருங்க, இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஸ்விங்லோலையும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே வந்து ஹண்ட் பண்ணியாச்சு. அகைன் வந்து பையர் வந்து அவங்களோட பொசிஷனை ஃபில் பண்ணியாச்சு. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்கல. ரீட்ரேஸ்மெண்ட்டு எந்த ஒரு இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்ட் போகுன்றதுக்கான எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்காம அப் ட்ரெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, மொத்த ரீட்டைல் ட்ரேடரையும் இந்த ஒரு ஃபால் என்ன இருந்ததோ அப்போ இங்கே மெயின்டைன் பண்ணியிருந்த ஸ்டாப் லாஸ், இங்கே மெயின்டைன் பண்ணியிருந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே வந்து லிக்விடிட்டி எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த லிக்விடிட்டி கிடைச்ச உடனே ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லிக்விடிட்டி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ரேலி லைக் இட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே போகும். ஸ்டாப் லாஸ் மேலே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். ஸோ அது வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து லிக்விடிட்டி எடுக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ப்ரைஸில் எவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் மூமெண்ட். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 24,450லேயே அதாவது ஓடிஎம்லேயே நம்ம என்ன பண்ணோம், ஆல்மோஸ்ட் கம்மியான ப்ரீமியம் ரிஸ்க் எடுக்க ஆரம்பித்தோம். பிகாஸ் எனக்கு தெரியும் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்க போகுது. ஸோ அட்லீஸ்ட் அந்த பெரிய மூமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ணலாம் அப்படின்றதுனால கம்மியான ப்ரீமியமில் ஹையர் குவான்டிட்டியில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது லைக் ரிஸ்க் கம்மி பட் ரிவார்டு வந்து ஹியூஜாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு ட்ரேடிங் மெத்தடாக இருந்தது. ஹோப் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அகைன் இந்த கேண்டிலில் பாருங்கள், இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி. 382 லாட் வந்து நெட்டாக பையர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிலில் 3,250 லாட் வந்து பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர்டருக்கு பை ஆர்டர் தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டராக இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே செல் பண்ண எல்லாருமே மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு செல் பண்ண எல்லாருமே ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணீங்க, இங்கே மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அப்போ அவங்களோட பொசிஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஆகணும். அப்போது அது எல்லாமே வந்து பை ஆர்டர் இல்லையா? அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஹியூஜ் பையிங். 3,250 லாட்டுங்கிறதெல்லாம் வந்து சும்மா கிடையாது, அதுவும் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில். ஓகே, ஹியூஜ் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. பையிங் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது, ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ண ஆர்டர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து கேஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே போய் பை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கேண்டல்லையும் ட்ராப் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்டாக 24,360, 365 இந்த ரேஞ்சிலிருந்து ஷார்ப்பாக ரிவர்ஸ் ஆச்சு. பிகாஸ் செல்லர்ஸ் இந்த இடத்த வந்து செல்லர்ஸ். ஏன் செல்லர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆல்ரெடி பை பண்ண பையர்ஸ் ட்ராப் ஆகிருந்ததுனால அவங்களோட பொசிஷன்ஸை வந்து ஆஃப்லோட் பண்ணுறாங்க இந்த இடத்த. ஸோ இங்கேயே வந்து பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸில் ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன். ஓகே, அகைன் வந்து நடந்ததெல்லாம் வேறு கதை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்லோவாக மேலே போச்சு. பட் நம்ம ப்ரீமியம் எதுவுமே மூவ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு என்ட்ரியுமே எடுக்கலை அப்படின்றது தெரியும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஸோ இதே மாதிரி நம்மளோட அனாலிசிஸ் அதே மாதிரி நம்மளோட அப்டேட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோவை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி லைக் ஆர்டர் ஃப்ளோ ரிலேட்டடான மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.